Hello friends, இந்த வீடியோல நம்ம matplotlib ஓட scatter plot பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல matplotlib ஓட டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். scatter அப்படிங்கற மீனிங் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கிறது தான் scatter. சோ இந்த plotல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் இல்லாம தனித்தனியா இருக்கக்கூடியது. அதுதான் it shows the data as a collection of points. சோ டேட்டா எல்லாமே கண்டினியூஸா இல்லாம பாயிண்ட்ஸ் மூலமா காட்டுவாங்க. The position of point depends on its two-dimensional value. இது பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ல எப்படி நம்ம x axis y axis கொடுத்து அந்த வேல்யூவை நம்ம பிளாட் பண்றோமோ அதே போல தான் இதுவும் வந்து xy கோஆர்டினேட் மூலமா பிளாட் பண்ணக்கூடியது. அதனால இது வந்து two-dimensional value தான். It is commonly used to represent the data that is not continuous. So scatter plot எப்ப போவோம்னு பார்த்தோம்னா அது வந்து கண்டினியூஸா இல்லாத டேட்டாவா இருக்கும்போது தான் இந்த பிளாட்டுக்கு நம்ம போவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஐடியலிக்கு போயிடலாம். நான் ஐடியலிக்கு போயிட்டு நியூ ஃபைல் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓபன் பண்ணிட்டேன். ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் matplotlib .pyplot. இந்த pyplot அப்படிங்கிறது என்னன்னா matplotlibன்றது ஒரு லைப்ரரி. அதுல நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். அந்த pyplotன்றது ஒன் ஆஃப் த பேக்கேஜ். இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால .pyplot நம்ம கொடுத்துக்கிறோம். இப்ப லைன் நமக்கு இப்ப ஸ்கேட்டர் பிளாட் இது எல்லா பிளாட்டுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸும் இந்த pyplotல இருக்கு. அதாவது இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். plt பாண்டாஸையும் நம்பையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்க போற எக்ஸாம்பிள்ல இது ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்றப்பல இருக்கும். இம்போர்ட் பாண்டாஸ் இம்போர்ட் numpy. பாண்டாஸ் பத்தியும் நம்பை பத்தியும் நம்ம டீடைலா நம்ம வீடியோஸ்ல போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்ப இது வந்து ஒரு கிராஃப் சொன்னோம் இல்லையா, இதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் இருந்தாதான் நம்ம வந்து அந்த பாயிண்ட பிளாட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். plt.scatter இந்த ஃபங்க்ஷன்ல x, y கொடுத்துக்கிறேன். சோ plt.scatter கொடுத்துக்கிறேன். x, y வந்து பாராமீட்டரா பாஸ் பண்றேன். ஷோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ரன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நான் கொடுத்திருக்க டேட்டாக்கு பிளாட் பண்ணிருக்கு x and y. ஒரு ஒரு எக்ஸுக்கும் அதோட கரஸ்பாண்டிங் ஒய் கோஆர்டினேட் கொடுத்து பிளாட் பண்ணிருக்கோம். இதோட நம்ம இந்த ஸ்கேட்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. அதை கொடுத்து நம்ம இப்ப செக் பண்ணிக்கலாம். p is equal to yellow கொடுக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். பாருங்க yellow கலர்ல இருக்கு நம்மளுடைய பிளாட். இந்த இடத்துல ப்ளூவா மாத்திக்கலாம். தென் எனக்கு width எவ்வளவு வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்ம லைன் width 2, இப்போ வந்து எனக்கு ஷேப் வேற வேணும் அப்படின்றதுனால நான் மார்க்கர் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை நான் கொடுத்துக்கிறேன். அதுல வந்து எனக்கு ஸ்கொயர் ஷேப் கொடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ சர்க்கிளா இருக்கு, அது எல்லாமே எனக்கு ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படின்றதுனால எட்ஜ் கலர். ஸோ அதுக்கான பார்டர் கலர் கொடுத்துக்கிறேன் ரெட். தென் எனக்கு சைஸ் எவ்வளவு வேணும், அந்த ஸ்கொயர் பாக்ஸோட சைஸ் எவ்வளவு வேணும் அதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு சேவ் பண்ணி ரன் பண்றேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்க, நம்ம வந்து கலர் ப்ளூ கொடுத்திருந்தோம், லைன் வித் கொடுத்திருந்தோம், தென் எட்ஜ் கலர் கொடுத்திருந்தோம், சைஸ் கொடுத்திருந்தோம். ஸோ இது எல்லாமே நமக்கு அப்டேட் ஆயிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதான் ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட்டோட இன்னொரு எக்ஸாம்பிள அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.